வணக்கம். தமிழன் தலைப்புச் செய்திகள். துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு சதவீதத்தை அதிகரிக்கும் விவகாரம் நாளை மீண்டும் கூடுகிறது அனைத்துக் கட்சி கூட்டம். வங்கிகளுக்கு அளிக்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல். இந்திய ராணுவம் பதிலடி. டெல்லி சட்டசபையை கலைப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை 5 வார காலத்திற்கு தள்ளிவைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது. மீனவ பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு சதவீதத்தை அதிகரிப்பது தொடர்பாக நாளை மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டம் கூடுகிறது. இந்தியாவின் காப்பீட்டுத் துறையில் தற்போது 26% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி உள்ளது. இதனை 49% உயர்த்துவதற்கு அண்மையில் மத்திய அமைச்சரவை முடிவு செய்தது. நாட்டின் பொருளாதார சீர்திருத்தத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி அரசு எடுத்த மிகப்பெரிய முதல் நடவடிக்கை இதுவேயாகும். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்த மசோதாவை டெல்லி மேல் சபையில் தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. ஆனால் டெல்லி மேல் சபையில் ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரும்பான்மை பலம் கிடையாது. எனவே இந்த மசோதாவை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ், திமுக, ஐக்கிய ஜனதா தளம், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய 9 கட்சிகள் இந்த சட்டத்திருத்த மசோதாவை தேர்வுக் குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என்று டெல்லி மேல்சபை தலைவர் ஹமீது அன்சாரிடம் வேண்டுகோள் விடுத்து மத்திய அரசின் திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட்டன. இந்த முட்டுக்கட்டையை நீக்க கடந்த 4ஆம் தேதி மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியது. ஆனால் எந்த முடிவும் எட்டப்படாததால் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதா தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜகதேகர், அனைத்து கட்சிகளுடனும் ஒரு மித்த கருத்து ஏற்படுவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்பதால் அதுவரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதன்படி நாளை காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு சதவீதத்தை அதிகரிப்பது தொடர்பாக நாளை மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் கூடுகிறது. வங்கிகளுக்கு அளிக்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் அறிவித்துள்ளார். மும்பையில் ரிசர்வ் வங்கியின் மாதாந்திர கடன் வெளியீட்டு கொள்கை தொடர்பான கூட்டம் ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரகுராம் ராஜன், வங்கி வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. அதே சமயம் SLR வட்டி விகிதத்தை மட்டும் 0.5% குறைத்து 22% மாற்றியுள்ளது என்றும் நடப்பாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5.5% அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்த அவர், 2015 ஜனவரி வரை பணவீக்கம் 8% அளவில் இருக்கும் என்றும் அதன் பிறகு 6% குறைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் நடப்பாண்டிலும் பருவமழை குறைந்திருப்பதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே நடப்பாண்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று ரகுராம் ராஜன் தெரிவித்தார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி அடிக்கடி இந்திய நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் இந்திய நிலைகள் மீது இன்று காலை 11:30 மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். உடனடியாக இந்திய ராணுவத்தினரும் விழிப்புடன் செயல்பட்டு பாகிஸ்தான் வீரர்களுக்கு பதிலடி கொடுத்தனர். இதையடுத்து சிறிது நேரம் இரு தரப்பிற்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இந்நிலையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட சண்டையில் உயிரிழப்போ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்று பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் மனிஷ் மேத்தா தெரிவித்தார். கடந்த மாதம் 8 முறை பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. டெல்லி சட்டசபையை கலைப்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்த வழக்கின் விசாரணையை 5 வார காலத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
டெல்லி முதலமைச்சராக பொறுப்பேற்ற 47 நாட்களில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவை விலக்கிக் கொண்டதால் அந்த பதவியை ராஜினாமா செய்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி டெல்லியில் ஆட்சி அமைக்க பாஜகவினர் முயற்சி செய்து அதற்கான குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு கடிதம் அனுப்பிய அவர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்தும்படி வலியுறுத்தினார். மேலும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கின் மீது விசாரணை நடத்திய உச்சநீதிமன்றம் டெல்லி சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்துவது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரம் படைத்த நபர்கள் முடிவு செய்வதற்கு வசதியாக 5 வார கால அவகாசம் அளித்து இந்த மனு மீதான விசாரணையையும் 5 வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளது. கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என்று மீனவ பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்வதுடன் படகுகளையும் பறிமுதல் செய்கிறது. இது தொடர்பாக இரு நாட்டு மீனவ பிரதிநிதிகள் மற்றும் அரசு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பயனும் இல்லை. இந்நிலையில் மீனவர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் பீட்டர் ராயன் என்பவர் கச்சத்தீவில் இந்திய மீனவர்களின் உரிமை பற்றி விளக்கம் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். அதற்கு மத்திய அரசு நீதிமன்றம் மூலம் பதில் அளித்திருந்தது. இந்நிலையில் இன்று இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. விசாரணை நடத்திய நீதிபதிகள் கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது, இரு நாடுகளுக்கிடையே பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சினை என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் மீனவர்கள் கைது பிரச்சினைகளுக்கு சுமூக முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் பீட்டர் ராயன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மாதவரம் மாத்தூர் நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாலிபரின் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையை அடுத்த மாதவரம் டிஏ குடியிருப்பு பகுதிக்கு அருகில் மாத்தூர் நெடுஞ்சாலையில் 40 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத வாலிபரின் கை கால்கள் கட்டப்பட்டு கண்டம் துண்டமாக வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்கள் சடலத்தை சாலையில் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த மாதவரம் பால் பண்ணை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை துரோகி என்று கூறியதால் அக்கட்சியினர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சென்னை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த தேமுதிக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது துறை சம்பந்தமான கருத்துக்களை பதிலளிக்காமல் பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேமுதிக தலைவரை துரோகி என்று குற்றம் சாட்டினார். எனவே எதிர்க்கட்சியை அவதூறாக பேசுவது எங்களுக்கு வாக்களித்த மக்களை அவமானப்படுத்தும் செயலாகும் என்று தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் சிலிண்டர் கசிவு விபத்துகளால் ஏற்படும் இறப்பு குறைந்துள்ளதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் கேள்வி நேரம் முடிந்ததும் தேமுதிக உறுப்பினர் தினகரன் சமையல் எரிவாயு கசிவினால் ஏற்படும் விபத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதில் அளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர் வழங்கும் போது சிலிண்டரில் உள்ள முகப்பு வால்வில் கசிந்து உள்ளதா என்றும் அவை சரியான எடையுள்ளதா என்றும் பரிசோதித்த பின்னரே நுகர்வோர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றாலும் இரவு நேரத்தில் சிலிண்டர் ரெகுலேட்டரை மூடாமல் விடுவது, எரிவாயு இணைப்பு குழாய்களில் ஏற்பட்டுள்ள கசிவுகளை கவனிக்காமல் விட்டுவிடுவது, எரிவாயு கசிவை கவனிக்காமல் மின் சாதனத்தை பயன்படுத்துவது, வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டரில் இருந்து தொழில் ரீதியான எரிவாயு சிலிண்டர்களுக்கு சட்டத்துக்கு புறம்பாக எரிவாயுவை மாற்றுவது, தர சான்று வழங்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்தாமல் இருப்பது போன்ற கவனக்குறைவான செயல்களால் விபத்து ஏற்படுகிறது. எனவே நுகர்வோர் எரிவாயு கசிவு ஏற்பட்டால் மின் சாதன பொருட்களை பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஜன்னல் கதவுகளை உடனடியாக திறந்து காற்றோட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் எனவும், உடனடியாக எண்ணெய் நிறுவனங்களின் உதவி சேவை மையத்துக்கு தொடர்பு கொண்டு கசிவுகளை சரி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்.
மேலும் எரிவாயு சிலிண்டர்கள் தொடர்பான விபத்துக்களை தடுக்க கடுமையான கண்காணிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முறைகேடாக எரிவாயு சிலிண்டர்களை பயன்படுத்திய 11,140 பேரிடம் ரூபாய் 1,43,00,000 மதிப்புள்ள எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற வழக்குகளில் 27 பேர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ள அவர் இதுபோன்ற நடவடிக்கையால் கடந்த 3 ஆண்டுகளில் சிலிண்டர் கசிவு விபத்துகளால் ஏற்படும் இறப்பு குறைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முடிவெட்டும் தொழிலாளர் மருத்துவர் சமுதாய பேரவை சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு முடிவெட்டும் தொழிலாளர் மருத்துவர் சமுதாய பேரவையின் மாநில தலைவர் ரவி பாரதி தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநாட்டில் மருத்துவ சமுதாயம் அல்லாதவர்கள் மருத்துவ தொழில் செய்து வருகிறார்கள். அதனால் மருத்துவ சமுதாயம் வலுவிழந்த நிலையில் உள்ளது. ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு வேலை வழங்குவது போல் மருத்துவ சமுதாயத்திற்கும் மத்திய மாநில அரசுகள் வேலை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தங்களுக்காக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்தனர். இதில் நிறுவன தலைவர் பாக்கியநாதன், கௌரவ தலைவர் முருகன், மாநில பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன், மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இணையதளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறு செய்தி வெளியிட்ட இலங்கை ராணுவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்தனர். திருச்சி மாவட்ட முதன்மை நீதிமன்றம் எதிரே முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த இலங்கை ராணுவத்தின் அவதூறு செய்தியை கண்டித்து மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்த அவதூறு கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து வழக்கறிஞர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் ராஜ்குமார், அரசு வழக்கறிஞர் அசோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சையில் இலங்கை அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டம் நடத்தினர். அப்போது இணையதளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து வெளியிட்ட இலங்கை ராணுவத்தை கண்டித்து ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்தனர். இதில் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கோருக்குப்பேட்டையில் சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் பெண்களுக்கான பி ஜோன் செஸ் போட்டி நடத்தப்பட்டது. சென்னை கோருக்குப்பேட்டையில் உள்ள காசி நாடார் கல்லூரியில் சென்னை பல்கலைக்கழகம் சார்பில் பெண்களுக்கான பி ஜோன் செஸ் போட்டி நடைபெற்றது. போட்டியை கல்லூரியின் முதல்வர் டாக்டர் தனபால் துவக்கி வைத்தார். போட்டியில் 37 கல்லூரிகளை சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் சென்னை பல்கலைக்கழக பி ஜோன் அமைப்பின் செயலாளர் மோகனவாலி, காசி நாடார் கல்லூரியின் உடற்பயிற்சி ஆசிரியர் எழிலரசி, டேனியல், பேராசிரியர் தயாநிதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள விவசாயிகளின் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் திருவண்ணாமலையில் நடைபெற்ற விவசாயிகள் கோரிக்கை தீர்வு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட துணை ஆட்சியர் மாலினி தலைமையில் விவசாயிகள் கோரிக்கை தீர்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிலுவையில் உள்ள விவசாயிகளின் மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காண வேண்டும், செங்கம் தாலுகாவில் அனுமதியின்றி இயங்கி வரும் செங்கல் சூளைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், செங்கல் சூளைக்காக மரங்கள் வெட்டப்படுவதை தடுக்க வேண்டும், ஆற்றோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கால்நடைகளுக்கு தீவனமின்றி கட்டப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிவாரண நிதியில் தீவனம் வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் விவசாய சங்க தலைவர் தாமஸ், கோகுலம் சுப்பிரமணி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனியில் உப்பார்பட்டி கிராமத்திற்கு பள்ளி செல்லும் மாணவர்களுக்காக அதிக பேருந்துகள் இயக்க கோரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உப்பார்பட்டி கிராமத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஆட்சியர் பழனிசாமியிடம் கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் தேனி மாவட்டம் உப்பார்பட்டியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சின்னமனூரில் உள்ள பள்ளிகளுக்கு சென்று பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஒரே ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்பட்டு வருவதால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் பெரிதும் சிக்கலாக உள்ளது. மேலும் உரிய நேரத்தில் பேருந்தை பிடிக்க தவறும் பட்சத்தில் மாணவர்கள் நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்படுவதோடு படிப்பும் பாதிக்கப்படுகிறது. எனவே தங்கள் பகுதிக்கு அதிக பேருந்துகளை இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையை வந்தடைந்தது. அதனை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு 2 தவணைகளாக தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். இந்நிலையில் தெலுங்கானா பிரச்சினை காரணமாக கடந்த மாதம் திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் காலதாமதமாக கடந்த 1ஆம் தேதி திறந்துவிடப்பட்டது. தற்போது அந்த நீர் சொர்ணமுகி, காளஹஸ்தி, சத்தியவேடு ஆகிய பகுதிகளை கடந்து தமிழக எல்லைப் பகுதியான வாத்துக்கோட்டை பகுதியை வந்தடைந்தது. இதனை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக முன்னாள் அமைச்சருமான ஏவா வேலு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் திருவண்ணாமலை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் ஏவா வேலு நேரில் ஆஜரானார். அப்போது வழக்கை விசாரணை செய்த நீதிபதி குருமூர்த்தி விசாரணையை வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். சிவகாசி அருகே திருத்தங்கலில் விவசாயி ஒருவர் மர்மமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் முனியசாமி நகரில் வசித்து வருபவர் விவசாயி இன்னாசி முத்து. குருவையா என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் இவர் தினமும் வீட்டிற்கு செல்லாமல் இரவில் தோட்டத்திலேயே உறங்கி விடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்றிரவு வீட்டிற்கு செல்லாமல் தோட்டத்தில் தங்கியிருந்த அவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதை அறிந்த அக்கம் பக்கத்து விவசாயிகள் திருத்தங்கல் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் இறந்தவரின் உடலை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜபாளையத்தில் ஏஐடியூசி சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள காந்தி சிலை அருகே ஏஐடியூசி சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ராமசாமி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பட்டாசு, தீப்பெட்டி உள்ளிட்ட பிரிவுகளில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் மாத ஊதியம் ரூபாய் 15,000 வழங்க வேண்டும், டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து சட்ட உரிமைகளை வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதில் மாவட்ட அமைப்பு செயலாளர் சமுத்திரம், மாவட்ட துணை செயலாளர் ரவி, சிபிஐ மாவட்ட செயலாளர் ராமசாமி உட்பட ஏஐடியூசி தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் தனியார் பள்ளியின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. கரூரில் ராஜா சர் முத்தையா செட்டியாரின் 110வது பிறந்த நாளை முன்னிட்டு தனியார் பள்ளியின் சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்திலிருந்து துவங்கிய ஓட்டப்பந்தயம் பேருந்து நிலையம், ஜவஹர் பஜார் வழியாக சென்று மீண்டும் திருவள்ளுவர் மைதானத்தை வந்தடைந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி அருகே கொடுவிலார்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி விடுதியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டியில் உள்ள தனியார் கம்மவார் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது தங்கள் விடுதியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றும் அடிப்படை வசதி, உணவு சரியில்லை என்றும் இது பற்றி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேனி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சீமைசாமி மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இணையதளத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறு செய்தி வெளியிட்ட இலங்கை ராணுவத்தை கண்டித்து சென்னையில் இலங்கை தூதரகத்தை பல்வேறு கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை புரட்சி பாரதம் கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தலைமையில் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறு செய்தி வெளியிட்டதை கண்டித்து இலங்கை கொடியை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதில் வின்சென்ட், ராம்ராஜ், சைமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இதேபோன்று இந்து மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் அணி தலைவர் ஜெயம் பாண்டியன் தலைமையில் இலங்கை துணை தூதரகத்தை பூட்டு போடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் ரவி, கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கேபிள் டிவியில் டிஜிட்டல் முறையை நிறைவேற்ற வேண்டும் என்பன உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை செயலாளர் வெள்ளைசாமி தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் கேபிள் டிவியில் டிஜிட்டல் முறையை நிறைவேற்ற வேண்டும், டிஜிட்டல் செட்டாப் பாக்ஸ் மற்றும் உபகரண தொழிற்சாலையை உள்நாட்டில் உருவாக்க வேண்டும், கேபிள் டிவி நலவாரியத்தை மேம்படுத்த சென்னையில் கேபிள் டிவி கட்டணம் உயர்த்தியதை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்பன உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் மாநில தலைவர் ஆறுமுகம், சேகர், இளங்கோவன், செல்வராஜ், பரந்தாமன் உட்பட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கையை அடுத்த மாநகரியில் விபத்துக்குள்ளானவர்களுக்கு முதலுதவி வழங்குவது குறித்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் விபத்துக்குள்ளானவர்களுக்கு முதலுதவி வழங்குவது குறித்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக காரைக்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகேசன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை நிபுணர் மருத்துவர் கருப்பையா செய்முறை விளக்கத்துடன் பயிற்சி அளித்தார். அப்போது பொதுமக்கள் சாலை விபத்துகளை சந்திக்க நேரிட்டால் சட்ட பிரச்சினைகளுக்கு பயந்து ஒதுங்காமல் விபத்துக்குள்ளானவர்களுக்கு முறையான முதலுதவி அளித்து உயிரிழப்பை தடுக்கலாம் என்று தெரிவித்தார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தமிழன் தலைப்புச் செய்திகள். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு சதவீதத்தை அதிகரிக்கும் விவகாரம் நாளை மீண்டும் கூடுகிறது அனைத்து கட்சி கூட்டம். வங்கிகளுக்கு அளிக்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் அறிவிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தாக்குதல். இந்திய ராணுவம் பதிலடி. டெல்லி சட்டசபையை கலைப்பது தொடர்பான வழக்கின் விசாரணை 5 வார காலத்திற்கு தள்ளி வைப்பு. உச்சநீதிமன்றம் உத்தரவு. கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது. மீனவ பாதுகாப்பு அமைப்பு சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8:30 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.